கறிக்குழம்பு சுவை மிஞ்சும் முள்ளங்கி குருமா செய்வது எப்படி அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு முள்ளங்கி 2 பேருக்கு செய்கிறேன். 4 பேர் சாப்பிட்லாங்க. 2 நாட்டு தக்காளி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1. இந்த ஸ்பூன் கணக்கில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மொச்சக்காய் வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 3 விசில் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளித்தேன். கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு முள்ளங்கி போட்டு ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணேங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு அரிசி 2வது தண்ணியில் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும், திக்காக இருக்குங்க. அதனால் நமக்கு தேவையான அளவு குழம்பு வச்சு உப்பு போட்டுட்டேன் எல்லாமே. இது நல்லா கொதி வரட்டும், மூடி வைக்க வேண்டாம். கொதி வந்தோடனே இந்த கத்திரிக்காய் எது கட் பண்ணி வச்சுருக்கேன்னா திக்காக ஆகிறதுக்காக, குழம்பு திக்காக இருக்கும். முள்ளங்கி போட்டால் தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் திறந்தே கொதிக்கட்டும். கத்திரிக்காய் போட்ட பிறகு மூடிக்கலாம். கத்திரிக்காயும் மொச்சக்காயும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். குழம்பு கொதி வந்த உடனே கத்திரிக்காய் போட்டாச்சுங்க. மொச்சக்காய் வந்து கடைசியில் போட்டுக்கலாம், ஏன்னா வேக வச்சாச்சு. தேங்காய் இதில் வந்து ஒரு மூடி அரைச்சி ஊற்றி, தேங்காயில் 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்பு அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி காயெல்லாம் வெந்த உடனே ஊற்றிடணுங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கறிக்குழம்பு சுவையை மிஞ்சும் கத்திரிக்காய் முள்ளங்கி குருமா ரெடி. தேங்க்யூ.